Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போல்ட்டில் லூப்ன்ற மாடல் ஒன்று இருக்குது இயர்ஃபோன். அந்த இயர்ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த பிராண்ட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் ரேட்டிங்கில் ரிவ்யூஸில் பெஸ்ட்டாக இருக்குது, டாப்பாக தான் இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 500 to 600 ரேஞ்சில் ஒர்க் ஃபார் மணியான்னு பார்க்கலாம் இந்த இயர்ஃபோன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோட கண்டென்ட் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். இயர்ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பில் இருக்குது, அது அப்படியே ஓரமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்டி டப்பா இருக்குது, அதுக்குள்ளே தான் இயர்ஃபோன் இருக்குது. சைடில் ஹேஷ்டேக்கில் அன்பிளக் யுவர் செல்ஃப்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடில் எல் ஷேப்டு கனெக்டர்னு போட்டிருக்காங்க. 1 year வாரண்ட்டி, அப்புறம் எக்ஸ்ட்ரா பேஸ். அப்புறம் இதுதான் ரொம்ப இதுக்காக தான் நான் வாங்கினது மெயின் ரீசன். HD டீப் பேஸ் அண்டு 3D அக்காஸ்டிக் சவுண்டுன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் பில்டின் மைக்ரோவூஃபர்ஸ்னு போட்டிருந்தாங்க. சரி, அது மைக்ரோவூஃபர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அதுக்காகவே வாங்கணுன்னு இருந்தேன், ஸோ வாங்கிட்டேன். அப்புறம் பில்டின் மைக், அது எல்லாம் இயர்ஃபோனில் இருக்கிறது தான் நார்மல். இந்த இயர்ஃபோனில் இருக்க சின்ன சின்ன ஹைலைட்ஸ் சொல்கிறேன், அது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஹைலைட்னா அதோட டிசைன் தான். 500 to 600 ரேஞ்சில் இருக்கிற இயர்ஃபோனில் எந்த டிசைன் இருக்குமான்னு தெரியல, பட் இது சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறப்போ. நான் எடுக்கிறேன், எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் டிப் இருக்குது. அதில் ஒயர்லெஸில் மேக்னெட்டிக் டிப் இருக்குது, ஓகே, பட் ஒயர்டு இயர்ஃபோனில் எதுக்குன்னு தெரியல, பட் நல்லா தான் இருக்குது. கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, அப்புறம் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டன் இருக்குது. கனெக்டர் தான் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்னும் சொல்ல முடியாது, ஒரு நீட்டாக இருக்க ஜாக்னும் சொல்ல முடியாது, ஃப்ரண்ட்டாக கொடுத்துருக்காங்க சைடு வாங்கின மாதிரி. அது நல்லா தான் இருக்குது. அட்ஜஸ்டபிள் டைப், உங்கள் இயர் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நான் தலையை நல்லா செக் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை, அந்தளவுக்கு ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்குது. அப்புறம் கேபிள் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கிள் ஃப்ரீ கேபிள் சொல்லுவாங்கள்ல, சப்பையாக இருக்குமே, அது மாதிரி கேபிள்லாம் இல்லை, நார்மல் கேபிள் தான், குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் திக்காக சான்ஸ் இருக்குது, கேரி பண்ணுறப்போ ஒழுங்காக கேரி பண்ணணும். ஒயர் லென்த் பார்த்தீங்கன்னா நார்மல் லென்த்து தான், நார்மலாக எல்லா இயர்ஃபோன்லேயும் ஒயர்டு இயர்ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே லென்த்து தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒயர்டு பிடிக்கும், அவங்களுக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 2 days யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பேஸ் சவுண்டு கேட்டிங்கன்னா பக்காவாக இருக்குது. ஒரு 500 to 600 ரேஞ்சில் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் இந்த இயர்ஃபோன். அப்புறம் இதெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு யூசரோட ரிவ்யூ தான். அப்புறம் இந்த இயர்ஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.